மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலை, கிரக மாற்றம், குரு பகவானின் நிலை, சனி பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் நிலை இதையெல்லாம் பொறுத்து 2025, 2026, 2027 இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது? இதுவரை பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு வரப்போகின்றதா? கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றதா? பணம் குவிய என்ன பண்ணணும்? குடும்பம் நன்றாக இருக்குமா? திருமண வாழ்க்கை சீராக செல்லுமா? அனைத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் என்ன நடக்க போகின்றது அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் உங்களுடைய தொழிலில் வருமானம் வர தொடங்கும். பழைய கடன்கள் எல்லாமே அடைய தொடங்கும் காலம் என்று கூட சொல்லலாம். மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைத்துவிடும். உங்களுடைய செயல்களை திருப்தியாக செய்து முடித்து விடுவீர்கள். உங்களின் முக்கியமான செயல்களுக்கு அடுத்தவர்களின் தயவை நாட மாட்டீங்க. சரியான முடிவை எடுக்க திணறும் நண்பர்களுக்கு கூட உங்களுடைய அறிவுரைகளுடன் தேவையான உதவிகளையும் அந்த காலகட்டத்தில் நிச்சயம் செய்வீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய நிலை உயர்ந்துவிடும். செல்வம், செல்வாக்கு இரண்டும் நல்ல நிலையில் இருக்கும். உங்களுடைய அனுபவ அறிவு தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். பரமபத பாம்பு போல் அவ்வப்போது சரிவை சந்தித்தவர்கள் பரமபத ஏணியில் திடீரென்று ஏறி உயர்ந்த நிலையை 2025 டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அடைவீர்கள். குடும்பத்தில் குதூகலம் தாண்டவமாடும். பெற்றோர்களாலும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறிவிடும். ஆன்மீக விஷயங்களில் அதீத ஈடுபாடு 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உருவாகும். பெரியோர்களிடம் நல்ல மதிப்பு வைப்பீங்க. உற்றார் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். மனதில் இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் மறைந்து தெளிவுடன் ஒரு செயலை செய்வீங்க. அறிவாற்றலும் நிர்வாக திறமையும் உயர்ந்துவிடும். உங்களுடைய வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களை எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் 2025 ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் புதிய அனுபவங்களை பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம், மனவளம் மேம்பட யோகா, பிராணயாமம் போன்றவற்றை நீங்கள் ஃப்ரீயாக, அதாவது உங்களுக்கு வேலை இல்லாத நேரத்தில் இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சினால் மற்றவர்களை கவர்ந்து விடுபவர்களாகவும் இருப்பீங்க. எந்த சூழ்நிலைகளையும் உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தாருடன் சுமூகமான உறவை வைத்து கொள்வீங்க. உறவினர்களுக்கு இடையே இருந்த பிணக்குகளை உங்களுடைய சமயோசித பேச்சுகளால் தீர்த்து வைப்பீங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த உறவினர்கள் 2026 மார்ச் மாதத்திற்கு பிறகு வந்து ஒன்று சேருவார்கள். சமுதாயத்தில் உங்களுடைய பெயர், கௌரவம், அந்தஸ்து அனைத்தும் 2026 நவம்பர் மாதத்திற்கு பிறகு மிக பெரும் அளவில் உயர்வை காணும். பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசியையும் தேடி தேடி பெறுவீங்க. நெடு நாட்களாக, நெடு வருடங்களாகவே தீராமல் இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு 2026 நிச்சயம் கிடைக்கும். மற்றபடி மிக பெருமளவில் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வரும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டங்களில், இந்த 2025, 26, 27 இந்த காலகட்டங்களில் உங்களுடைய செல்வாக்கு மிக பெரும் அளவில் உயர்வதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள்.
உங்களுடைய செய்கையால் சக ஊழியர்களிடம் நம்பகத்தன்மையை அதிகரித்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த பண வரவு கிடைத்து பொருளாதார நிலையும் சீரடைந்துவிடும். வேலையில் தொடர்ந்து வந்த கெடுபிடிகள் எல்லாம் குறைந்துவிடும். புதிய பொறுப்புகளையும் மேலதிகாரிகள் கொடுப்பாங்க. பதவி உயர்வும் சிறப்பாக இருக்கும். 2026 வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் லாபத்தை காண்பீங்க. 2025 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வாடிக்கையாளர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்றால் அது 2027 ஆரம்பத்தில் கிடைக்கும். புதிய வழிகளில் வருமானத்தை பெருக்க 2027 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு முயற்சி செய்வீங்க. முயற்சி செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டால் குழப்பங்களை தவிர்த்து விடலாம். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அமோகமான விளைச்சலை 2026 காண்பீர்கள். சக விவசாயிகள் தக்க நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்துவீங்க. புதிய குத்தகையை பெறுவீங்க. உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கும் உயரக்கூடிய ஆண்டாக 2027 நிச்சயம் இருக்கும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கட்சி தலைமையின் வெறுப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். தொண்டர்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவுக்கு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது. 2026 ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு நல்ல வருமானத்தை காண்பீங்க. வெளியில் கொடுத்திருந்த பணம் வரவேண்டிய நேரத்தில் தானாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும். கடமைகளை கருத்தோடு செய்து முடிப்பீங்க. சுதந்திரமாக சுய சிந்தனையோடு முடிவெடுக்கும் ஆற்றல் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டாக்கிவிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடுவீங்க. செய்யக்கூடிய தொழிலில் போட்டி பொறாமைகள் குறைந்து காணப்படும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அரவணைத்து அவர்களின் ஆதரவை பெறுவீங்க. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீங்க. 2025 நவம்பர் மாதத்திற்கு பிறகு முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன்பு அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்த பிறகே எடுக்கணும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு கௌரவம் நிச்சயம் உயர்ந்துவிடும். நேர்முக மறைமுக எதிரிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை அண்டமாட்டார்கள், விலகி ஓடுவார்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து மனதிற்கு இனிய செய்திகள் 2026 கடைசியில் வந்து சேரும். பழைய காலத்தில் தொடங்கி பாதி வழியில் விட்டிருந்த தொழிலையும் புதுப்பித்து 2027 நவம்பர் மாதத்திற்கு பிறகு நடத்துவீங்க. புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். உங்கள் செயல்கள் சிறு தடைகளை சந்தித்தாலும் அவைகள் சரியான இலக்குகளை அடைந்துவிடும். உடலில் இருந்த நோய்களெல்லாம் மறைந்து பீடு நடை போடுவீங்க. உணவு விஷயங்களில் சரியாக இருங்க. பழைய கடன்கள் அனைத்தையும் முழுமையாக அடைக்கக்கூடிய காலகட்டம் 2026 மார்ச் மாதத்திற்கு பிறகு இது நடக்கும். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிவிடும் காலகட்டமாகவும் இது அமையும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய ஆண்டின் 2025 இறுதி காலகட்டத்தில் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணத்தோடு எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படணும். பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைக்க யோகமான காலம் என்றால் அது 2026 தொடக்க காலம்தான். அரசு வழியில் இருந்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். கடினமான சூழல்களில் மாட்டிக்கொண்டாலும் கடைசி நிமிடத்தில் எச்சரிக்கையோடு இருந்து அவைகளில் இருந்து தப்பித்து விடுவீங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்பது போல இன்னல்கள் எல்லாம் உங்களை விட்டு 2026 இறுதி காலகட்டத்தில், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அனைத்தும் விலகிவிடும். உங்களுடைய பேச்சில் கண்ணியத்தை காப்பாற்றுபவர்களாக இருப்பீங்க. உடல் பலத்தை விட மன பலம் அதிகரிக்கும். புதிய பாதையில் இந்த காலகட்டங்களில், அதாவது 2025 6 7 இந்த 3 ஆண்டுகளில் புதிய பாதையில் பயணிக்க தொடங்க போகிறீங்க.
உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை தேடி வந்து உதவிகளை செய்து உங்களை மகிழ்ச்சியில் திளைக்க செய்து விடுவார்கள் என்றால் அது மிகையாகாது. தடைபட்டிருந்த ஊதிய உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வேலையில் பலு பெருசாக கூடாது. மேல் அதிகாரிகள் உங்களின் வேலையில் திருப்தி அடைவாங்க. முன் அறிவிப்பு இல்லாத சில வேலையையும் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. இதனால் சிறிது அச்சத்திற்கும் பதற்றத்திற்கும் ஆளாக நேரிடலாம். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா நல்ல முறையில் வியாபாரம் செய்து முன்னேற்றத்தை காண்பீங்க. வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னா அவைகளிலிருந்து விடுபடும் காலமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்கும். நண்பர்கள் கூட்டாளிகள் நல்ல விதமாக உதவியை செய்வாங்க. அதே நேரத்தில் சில நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யவும் இந்த காலகட்டத்தில் அதிக வாய்ப்புகள் இருப்பதால் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை பார்த்து பழகுங்க. ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் தங்களுடைய வியாபாரம் மூலம் அந்நிய செலாவணியையும் அதிகம் பெறுவீர்கள். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா மகசூலில் ஓரளவு நல்ல காலகட்டமாக 2027க்கு ஆரம்பத்தில் இருக்கும். புதிய தானியங்கள் பயிரிட்டும் பயனடைவீங்க. மாற்று பயிர்களாலும் கால்நடைகளாலும் உங்களுடைய வருமானம் 2027 கூடிவிடும். நீர்ப்பாசன வசதிகளையும் நிச்சயம் பெருக்கிக் கொள்வீங்க. பெற்றோர் வழியில் சிறப்பான உறவுகள் தொடரும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும் காலகட்டமாக இது இருக்கும். இந்த காலகட்டங்கள் உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ச்சிகரமாக பொழுதை கழிக்க வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். இதனால் தர்ம காரியங்களையும் ஈடுபடுவீங்க. பழைய கஷ்டங்களை மறந்து புது நம்பிக்கையோடு செயலாற்ற தொடங்குவீங்க. புதிய தொழில் முயற்சிகளையெல்லாம் செயல்படுத்துவீங்க. தொட்டது துலங்கும் காலகட்டமாக இந்த ஆண்டுகள் அடுத்தடுத்த ஆண்டுகள் உங்களுக்கு இருக்கப் போகின்றது. மறைமுக எதிரிகளை இனம் கண்டு நீங்களே விலக்கி வச்சிடுவீங்க. மன அமைதியோடு எந்த ஒரு விஷயத்திலையும் பணியாற்றுவீர்கள். குடும்பத்தில் பாக பிரிவினைகள் எல்லாமே சுமூகமாக நடந்து உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்கும் கிடைத்துவிடும். அவ்வப்போது மன அழுத்தங்களுக்கு சிலர் ஆளாவீங்க. சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. எவரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். மேலும் எவருக்கும் வாக்கு கொடுப்பதோ உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி கொடுப்பதோ 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு நிறுத்தி கொள்ளுங்கள். இல்லையில் மிக பெரும் பிரச்சனைகளில் சிக்கி கொள்வீர்கள். கிரக நிலைகள் பெருசாக இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இல்லை. உஷாராக இருப்பது அவசியம். உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் 2025 நிச்சயம் நடந்தேறும். குழந்தை இல்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு 2025, 26, 27 இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் நிச்சயம் 100% உறுதியாக வந்து சேரும். குறிப்பாக 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். இத்தனை ஆண்டுகாலமாக மனதில் நெருடி கொண்டிருந்த பழைய பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது. மனதை ஒருநிலைப்படுத்த தியானம் யோகா போன்றவற்றை செய்யுங்கள். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அனைவருக்கும் அறிவுரை வழங்கக்கூடிய தகுதியையும் பெற்று விடுவீர்கள். உங்களது அவநம்பிக்கைகள் அகன்று தன்னம்பிக்கை கூட தொடங்கிவிடும். பொருளாதாரத்தில் முன்னேற புதிய வழிகளை தேடுவீங்க. குறிப்பாக பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டாம். நண்பர்களுடன் நெருங்கியவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்கும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டில் அலுவலக வேலைகளில் குளறுபடிகள் சில நடக்க தான் செய்யும். பார்த்து இருந்துக்கோங்க. ஊதியம் சரியாகவே வந்து கொண்டிருக்கும். பதவி உயர்வு பெருசாக கிடைக்கலனாலும் விரும்பத்தகாத இடமாற்றமெல்லாம் ஏற்படவே படாது. கோபப்பட்டு எவரிடமும் அதாவது வேலை செய்கிற இடத்துல யார்கிட்டையும் கோபப்பட்டு பேசிடாதீங்க. மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. புதிய வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வருவாங்க. சேமிப்புகள் கூடும் காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். பொறுமையோடு செயல்பட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க.
அதிக வருமானம் வரும் வியாபாரத்துக்கு மாறுவீங்க. அனைத்து வகையிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு 2025 இறுதி காலகட்டத்தில் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைத்துவிடும். தொண்டர்களின் ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்து கொள்வீங்க. இலக்கை நிர்ணயித்து கொண்டு தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துவீங்க. உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அப்படின்றதுனால மிக பெரும் அளவில் பேரையும் புகழையும் பெற்று செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்வீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் மதிப்பு உயரும், கணவரிடம் மதிப்பு அதிகரிக்கும், தாய் வழி உறவினரால் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகும். அதாவது 2025, 26, 27 இந்த 3 ஆண்டு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் என்பதை சொல்ல வேண்டும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உங்களுக்கு பிடித்த விதத்தில் உடைகளை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்தின் நிலையும் சீராக இருக்கும். ஒட்டு மொத்தமாக கிரக நிலை, கிரக மாற்றம் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025, 2026, 2027 இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதையும், திருமண வாழ்க்கை, குடும்பத்தின் நிலை, பொருளாதார நிலை, பண வரவு அனைத்துமே சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகளும் நிச்சயம் முடிவுக்கு வந்துவிடும். குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வந்தீங்கன்னா அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும், அனைத்து தொல்லைகளும் நீங்கும் என்று உறுதியாக சொல்லலாம். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் 2025, 2026, 2027 இந்த காலகட்டங்களில் என்னவெல்லாம் நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.